டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திணை லட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை ஸ்பெஷலுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த திணை லட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய வீடுகளில் செய்யக்கூடியதும் கூட. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த திணை லட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து தேன் திணை லட்டு தான் செய்ய போறோம். தேன் திணை லட்டுக்கு இன்னைக்கு திணை அரிசி எடுத்துருக்கோம். திணை அரிசியாவே நம்ம கடையில் நல்லா சூப்பரா விற்கிது. சுத்தப்படுத்தப்பட்டு நல்லா கல் மண் இல்லாத சூப்பர் மார்க்கெட்ல பாக்கெட்லேயே விற்கிது. அதுல தான் நம்ம எடுத்திருக்கோம். எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு மெஷர்மெண்ட்ல 2 கப் எடுத்திருக்கோம். ஒரு பாத்திரத்துல எல்லா அரிசியும் போட்டு ஊற வச்சுக்க போறோம். இப்ப நம்ம தண்ணி ஊற்றி இதை அலசிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போயே நம்ம அலசிடலாம். இப்போயே நல்லா நல்லா கைட்டை போட்டு களைஞ்சி விடுங்க. நல்லா களைஞ்சி விட்டோடனே அந்த எதுக்கு நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை கழுவுனாலே போதும். ஒரு 5 தடவை 6 தடவை எல்லாம் கழுவி பாவம் அந்த அரிசியில் இருக்க சத்தப்போர் நம்ம தண்ணியிலே விட்டுறக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை எதுக்கு கழுவுறோம்னா கை போட்டிருக்கோம், கால் போட்டிருக்கோம், அந்த மாதிரி தூசி லேசாக மண் வந்து போட்டிருக்கோம். அதுக்காக தான் அந்த 2 தடவை கூட கழுவுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம 2 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம 2 தடவை நல்லா களைஞ்சு தண்ணி எல்லாம் இருத்தாச்சு. இருத்துட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். மறுபடியும் 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம தென்னரிசி வந்து ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அந்த அரிசி, ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லா வலுவாகும். அதனால 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா நம்ம மாவு எடுக்க முடியும். நல்லா 2 மணி நேரம் ஊறிச்சு. ஏற்கனவே நம்ம 2 தடவை நல்லா கழுவிட்டு தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். நல்லா ஊறின தண்ணியை மறுபடியும் வடிச்சிட்டு எல்லாத்தையுமே வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஜல்லடையில அரிசி அப்படியே எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணி இல்லாம வடிச்சிருங்க. நல்லா இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பக்கத்துல இப்படி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிருங்க. விரிச்சிட்டு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு எப்படினாலும் அதில் கொஞ்சம் தண்ணி நமக்கு பிடிச்சிருக்கும். அது லேசாக நம்ம உலர்த்திடணும். தண்ணியை நல்லா உலர்த்திடணும். தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா மாவு வந்து ரொம்ப இருகலை ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம 2 கப்பு எடுத்துருக்கோம்னால எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சு அருமையாக அதை வடிகட்டி அப்படியே நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பரப்பலாக பரவி விட்டு நல்லா அதை உலர்த்தி எடுத்துக்கிறணும். இப்போ காத்தாடி இருந்தால் கூட காத்தாடியை போட்டு விட்டு நீங்கள் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த திணரிசி 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா உலர்த்தியாச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரம் ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு நம்ம இதை உலர்த்திக்கலாம். ஆனால் வெயிலில் மட்டும் காய வச்சிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு உலர்த்தி எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று சேர்த்து அந்த திணரிசியை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இதை 2 ரவுண்டாக போடுவோம். அப்போ தான் நமக்கு அரைப்படுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலர் இந்த தினை அரிசியை உலர்த்தி எடுத்துட்டு திரும்பவும் வாணலியில் போட்டு ரொம்ப ட்ரையாக வறுத்துட்டு அப்புறமா அரைப்பாங்க. அது மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஈரமான அந்த திணையவே அப்படியே அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்தாச்சு. அந்த மாவு நம்ம கையில் எடுக்கும் போதே தெரியும் அவ்வளவு சாஃப்ட்னஸாக இருக்கும். வெறும் மாவையே நம்ம அள்ளி சாப்பிட்றலாம் போல். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அரைச்ச மாவை நம்ம விரலில் எடுத்து பார்த்தாலும் அவ்வளவு நைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கடலை மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல் ரவுண்டு அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பெரிய தட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் மாற்றிட்டோம் அப்படின்னா பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்கிற தினையவும் 2ஆவது ரவுண்டு போட்டு ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்குவோம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குருவோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆவது ரவுண்டு அரைச்ச மாவையும் இந்த தட்டிலேயே கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு அடுத்ததாக எல்லா மாவையும் ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். ஏன்னா 2ஆவது அரைச்ச மாவில் தான் நம்ம ஏலக்காய் பொடி சுக்கு பொடி எல்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ மாவெல்லாம் கலந்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் பார்த்திங்கன்னா 1½ கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறோம். வெல்லத்தை நல்லா துருவி எடுத்தாச்சு. வெல்லத்தோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க விட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்.
இப்போது இறக்கி வச்ச இந்த வெள்ளைப்பாகை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூசு மண் குச்சி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நமக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த அந்த பாகில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிடுவோம். அந்த சூடான பாகில் நெய்யை சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா மெல்ட் ஆயிரும். நெய் சேர்த்து பண்ணும்போது நமக்கு தினை லட்டு நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு பாகும் ரெடி ஆயிருச்சு. மாவும் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ அதை இதில் ஊற்றி கிண்டிக்கலாம். இப்போ ஊற்றும்போது பாகு மொத்தத்தையும் ஒரே ரவுண்டில் ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கிடுவோம். பாகு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த சூடு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கரண்டியை வச்சு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பக்குவம் கரெக்டாக தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா மெதுவாக அப்படியே பொறுமையாக பிசைஞ்சு விடுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும். அதனால் பாகு ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம சேர்த்த பாகில் பாதி தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அதனால் இது கரெக்டான அளவில் இருந்தது. நீங்கள் பாகு சேர்க்கும்போது இதே மாதிரி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தேன் சேர்க்க போகிறோம். தேன் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். தேன் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த தேன் எல்லா மாவுலையும் நல்லா படுற அளவுக்கு பிசைஞ்சு விட்ருவோம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இனி இதில் சேர்க்க வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் உருட்டி எடுத்துக்கிடுவோம் கையிலேயும். உருட்டும் போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கலாம். பவுலில் வச்சுட்டு மறுபடியும் இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உருண்டை நல்லா பாலிஷ் ஆகி வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு பளபளன்னு சூப்பரான திணை லட்டு தயாராகிருச்சு. மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை திருநாளுக்கு நீங்கள் திணை லட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி அமைஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.